தமிழக விவசாயிகளுக்கு திமுக அரசு ஏதாவது நிதி ஒதுக்கியுள்ளதா என பாஜக சிறுபான்மையின அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பண்ணவயல் இளங்கோ இல்லத்திற்கு வருகை தந்த வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது நெல் மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாததால், மழையில் நனைந்து முளைத்து வீணாகிவிட்டதால் விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக வேதனை தெரிவித்தார். திமுக அரசுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்லை என்றும், விவசாயிகள் படும் துயரம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாது என்றும் விமர்சித்தார். விவசாயிகளுக்கு மத்திய பாஜக அரசு 3800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், திமுக அரசு ஏதாவது நிதி ஒதுக்கி உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் விவசாயிகள் கண்ணீரோடு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நெல் விவசாயிகள் விதைத்து அறுவடை செய்த பிறகு அந்த நெல்லை 20 நாட்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் எடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்ததின் விளைவு, மழையில் நனைந்து அந்த நெல் அனைத்தும் இன்றைக்கு மீண்டும் பயிராக முளைத்து விவசாயிகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளோடு தோளோடு தோள் நின்று அவர்களுடைய சிரமங்களை ஆட்சியாளர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை மாவட்டத்தில் முழுவதுமாக நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறோம். அதுல பல்வேறு நெல் தானியத்தை விவசாயம் செய்த அந்த விவசாயிகளை சந்தித்து அவர்களிடத்தில் பேசும் பொழுது ஒவ்வொரு ஏக்கருக்கும் 60,000 ரூபாய் நஷ்டமடைந்திருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டுமல்லாம, தன் கண் முன்னால் வளர்த்த ஒரு குழந்தை இறந்து போனால் எப்படி ஒரு பெற்றோர்கள் சிரமப்படுவார்களோ, அது மாதிரி இன்றைக்கு 4 மாதங்கள் 5 மாதங்கள் பயிரிட்டு வளர்த்த அந்த நெல்மணிகள் கண் முன்னால் அழிந்து போவதை பார்க்கும் பொழுது விவசாயிகளுடைய அந்த துக்கம் மிகப்பெரியது. இந்த துக்கத்திற்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக ஆட்சியினுடைய கையாளாகாதத்தனம். ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு மிகப்பெரிய கிடங்கை நாங்கள் ஏற்படுத்துவோம், அதுல நெல்மணிகளை பாதுகாப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் திமுகவுடைய வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி என்பதை தமிழக மக்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டு தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.